பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிவிட்டு நம்ம கிரேட்டிங் வைக்க போகிறோம். இது வந்து எக்ஸஸ்ஸு இதை வச்சுட்டு நம்ம வந்து வாஷிங் சிமெண்ட் இருக்கும். வாஷிங் சிமெண்ட் வந்து போட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். போட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து வெஸ்டர்ன் வைக்கிறேன்னா வெஸ்டர்ன் வச்சுட்டு அது போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு இதை போட்டுடுறேன். அது கட்டுறேன். இப்போ வந்து எப்படி கட் பண்ணி பார்த்துருப்பீங்க. கட் பண்ணி இது வந்து போட்டிருக்கேன் கட்டமாக. ரவுண்டாக போடலாம், பட் ஆனால் வந்து ரவுண்டாக நம்ம வந்து அது வேஸ்ட்டு. எப்பயுமே கட்டமாக ஆகுது போட்டுங்க, பார்க்கறது நீட்டாக தெரியும். அதுமாதிரி கிரேட்டிங் வந்து ஃபுல் மோல்டிங் இருக்கும், அது போட்டதீங்க. இதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி போட்டுங்க. சப்போஸ் ஃபுல்லாக டஸ்ட் இருந்தால் க்ளீன் பண்ணிக்கலாம். எப்பவுமே இதே மாதிரி போட்டுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது மோல்டிங் அப்படியே ஒரு மோல்டிங் பண்ணால் திரும்பி இதை உடச்சி பண்ணணும், அது வந்து ரொம்ப வேஸ்ட்டு. அதனால் எப்பவுமே இது மாதிரி ப்ளம்மரும் நீங்கள் போடும்போதும் இது மாதிரி கேட்டு போட்டுருவேன். இது வந்து கிரேட்டிங்கு எஸ்எஸ் கிரேட்டிங்கு
4 இன்ச்சு 5 இன்ச்சு அப்படி வரும். இது 4 இன்ச்சு. இது ஒரு புள்ளி மாதிரி ஒரு ஷேப்பர் வரும். அது வந்து இந்த ஹோல்ஸில் உட்காந்தா அது மட்டும் உட்காரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பக்காம்ப வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுறேங்க. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்கு. மிஸ் பண்ணால் பார்த்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.